அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு என்ன? கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு ஆன்சர் நாட் என்பது சரி. ரிக்டர் அளவுகோல்ல எந்த அளவு முதல் எந்த அளவு வரை உள்ளது? ரிக்டர் அளவுகோலில் அளவு முறைகள் எது முதல் எது வரை உள்ளன? ஆன்சர் 0 முதல் 9 வரை என்பது சரி. இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? ஆன்சர் பாரன் தீவு. இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாரன் தீவு என்பது சரி. இந்திய அரசியல் சட்டம் இயற்ற எவ்வளவு ரூபாய் செலவானது? நம்ம இந்திய அரசியல் சட்டம் இயற்ற எவ்வளவு ரூபாய் செலவானது? ஆன்சர் 64 லட்சம் என்பது சரி. மூவண்ண கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் எந்த நாள்? மூவண்ண கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் என்ன? ஜூலை 22, 1947 என்பது சரி. டால்பின் எந்த ஆண்டு தேசிய நீர்வாழ் உயிரினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு? ஆன்சர் 2010ஆம் ஆண்டு தான் டால்பின் தேசிய நீர்வாழ் உயிரினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. மழைப்பொழிவின் போது 6 மணி நேரத்திற்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் பெயர் என்ன? மழை பொழிவின் போது 6 மணி நேரத்திற்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு திடீர் வெள்ளப்பெருக்கு என்பது சரி. பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் குறித்து கூறும் நூல்களில் இல்லாத ஒன்று எது? பூம்புகார் துறைமுகத்தில் நடந்த வணிகம் குறித்து கூறும் நூல்களில் இல்லாத ஒன்று சீவக சிந்தாமணி என்பது சரி. எந்த காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது? அது எந்த காடுகள்? உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படும் காடுகள் வெப்பமண்டல மழைக்காடுகள் என்பது சரி. சிமெண்டை கண்டுபிடித்த வில்லியம் ஆஸ்பிடின் எந்த நாட்டை சார்ந்தவர்? வில்லியம் ஆஸ்பிடின் இவர்தான் சிமெண்டை கண்டுபிடித்தவர். அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இங்கிலாந்து என்பது சரி. ராஜாராம் மோகன் ராய் எங்கு மரணத்தை தழுவினார்? ராஜாராம் மோகன் ராய் மரணத்தை தழுவிய இடம் ஆன்சர் பிரிஸ்டல் நகர் என்பது சரி. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்த வரலாற்று ஆசிரியர் யார்? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்த வரலாற்று ஆசிரியர் VA ஸ்மித் என்பது சரி. நுரையீரலை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு படலம் எது? நுரையீரலை சுற்றி காணப்படும் பாதுகாப்பு படலம் பெரிகார்டியம் ஃப்ளூரா என்பது. இது இதயத்துக்கு வரும். ஃப்ளூரா என்பது சரி. தொங்கவிட்ட காந்தத்தின் திசை எவ்வாறு இருக்கும்? தொங்கவிட்ட காந்தத்தின் திசை எவ்வாறு இருக்கும்? ஆன்சர் வடக்கு தெற்கு என்பது சரி. சோழமண்டலத்தில் எந்த துணிவகைக்கு பெயர் பெற்றது? சோழமண்டல பகுதி எந்த துணிவகைக்கு பெயர் பெற்றது? ஆன்சர் கலம்காரி துணிவகைகள் என்பது சரி. இரும்பின் முக்கிய தாது எது? இரும்போட முக்கிய தாது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹேமடைட் என்பது சரியான விடை. அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கிறது? அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கிறது? ஆன்சர் போலிக்கால்கள் என்பது சரி. உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுவது எது? ஆப்ஷன்ல பாருங்க. உடல் வளர்ச்சி மற்றும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுவது தாது உப்புக்கள் என்பது சரி. உடலில் அதிகமான உயிர் வேதி வினைகள் நடைபெற அவசியமானது எது? உயிர் வேதி வினைகள் நம் உடலில் நடைபெற அவசியமானது வைட்டமின்கள் என்பது சரி. கிழக்கு பாகிஸ்தான் எந்த ஆண்டு முதல் வங்காளதேசம் என்று அழைக்கப்பட்டது? கிழக்கு பாகிஸ்தான் எந்த ஆண்டு முதல் வங்காளதேசம் என அழைக்கப்பட்டது? ஆன்சர்
1971 என்பது சரி. சூர்யா சென் இவருடைய பணி என்ன? சூர்யா சென்னின் பணி என்ன பணி ஆற்றினார்? ஆன்சர் பள்ளி ஆசிரியர் என்பது சரி. ஸ்வரூப் சிங் எந்த கோட்டையின் தலைவர்? ஸ்வரூப் சிங் எந்த கோட்டையின் தலைவராக இருந்தார்? ஆன்சர் செஞ்சிக்கோட்டை என்பது சரி. அவுரங்கசீப் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? அவுரங்கசீப் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? ஆன்சர் 50 ஆண்டுகள் என்பது சரி. ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எந்த போர்? ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எது? ஆன்சர் காக்ரா போர் என்பது சரி. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் பார்த்திருப்போம். ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என்பது மூடிய விதை தாவரம் என்பது சரி. வங்கிக்கலையின் அடிப்படையில் தோன்றிய முதல் மைய வங்கி எது? வங்கிக்கலையின் அடிப்படையில் தோன்றிய முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி என்பது சரி. திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி என்பது சரி. இந்தியாவிலேயே மாலிப்டினம் எனும் ரசாயனத்தாது கிடைக்கும் இடம் எது? மாலிப்டினம் என்ற ரசாயனத்தாது இந்தியாவிலேயே கிடைக்கும் இடம் மதுரை என்பது சரி. கால ஒழுங்கற்ற இயக்கம் எது? கால ஒழுங்கான இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு பார்த்திருப்போம். கால ஒழுங்கற்ற இயக்கம் எது? ஆன்சர் கொடியில் உள்ள துணி என்பது கால ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு உதாரணமாகும். தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1930 என்பது சரி. இரும்பு, எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படை மூலப்பொருள் எது? இரும்பு, எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படை மூலப்பொருளாக உள்ளது மேங்கனீஸ் என்பது சரி. 1935 ராஜாஜி தலைமையிலான அரசு எங்கு மதுவிலக்கை பரிசோதனை முறையில் அறிமுகம் செய்தது? மதுவிலக்கை பரிசோதனை முறையில் ராஜாஜி எங்கே அறிமுகம் செய்தார்? ஆன்சர் சேலம் என்பது சரி. இந்து வளர்ச்சி வீதம் என்ற பதம் யாரால் பயன்படுத்தப்பட்டது? இந்து வளர்ச்சி வீதம் என்ற பதம் யாரால் பயன்படுத்தப்பட்டது? டாக்டர் ராஜகிருஷ்ணா என்பது சரி. காட்கில் திட்டம் என அழைக்கப்பட்ட திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டம்? காட்கில் திட்டம் என அழைக்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் 3ஆம் 5 ஆண்டு திட்டம் என்பது சரி. தாவரங்களின் வேர் பகுதிகளுக்கு பாய்ச்சுவது எந்த வகையான பாசனம்? தாவரங்களின் வேர் பகுதிகளுக்கு பாய்ச்சுவது சொட்டு நீர் பாசனம் என்பது சரி. காஃபி, ரப்பர் போன்றவை விளைய ஏற்ற மண் எந்த மண்? காஃபி, ரப்பர் விளைய ஏற்ற மண் எது? ஆன்சர் சரளை மண் என்பது சரி. அதிகபட்சமாக எந்த மாநிலங்களில் அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது? அது 2 இடம். ஒன்று பார்த்தீங்கன்னா பஞ்சாப், இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா கேரளா. இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 9 முறைன்னு நினைக்கிறேன் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. கீன்ஸின் மாணவர்களில் தலை சிறந்தவர் ராவ் என்றவர் யார்? கீன்ஸின் மாணவர்களில் தலை சிறந்தவர் ராவ் என்றவர் HW சிங்கர் என்பது சரி. விமரு மாநிலங்கள் இது நம்ம பார்த்திருப்போம். விமரு மாநிலங்களில் இல்லாத மாநிலம் எது? ஆன்சர் டெல்லி என்பது சரியான விடை. வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எவ்வளவு வெப்பநிலை குறைகிறது? இதைத்தான் என்ன சொல்லுவோம்? வெப்ப இயல்பு வீழ்ச்சின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு எவ்வளவு வெப்பநிலை குறைகிறது? 6.5 டிகிரி செல்சியஸ் என்பது சரி.
தீர்த்தகிரி என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? தீர்த்தகிரி என்ற இயற்பெயர் கொண்டவர் தீரன் சின்னமிலை என்பது சரி. வேலு நாச்சியார் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் எங்கு இருந்தார்? வேலு நாச்சியார் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் எங்கு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா விருப்பாட்சி என்பது சரி. சாதவாகனர் எந்த நதிக்கரையில் தனது தலைநகரை நிறுவினர்? சாதவாகனர் எந்த நதிக்கரையில் தனது தலைநகரை நிறுவினர்? ஆன்சர் கோதாவரி என்பது சரி. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? மருது சகோதரர்களால் வெளியிடப்பட்டது. அது எந்த ஆண்டு? ஆன்சர் 1801 ஜூன் மாதம் என்பது சரி. இரண்டாம் புலிகேசி நர்மதை நதிக்கரையில் யாரை வென்றார்? இரண்டாம் புலிகேசி நர்மதை நதிக்கரையில் ஹர்சரை வென்றார் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் மேற்கு பாளையம் அல்லாதவை எது? மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம்னு பிரிச்சிருப்பாங்க. அதுல மேற்கு பாளையம் அல்லாதவை பாஞ்சாலங்குறிச்சி என்பது சரி. மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் என பொதுவாக கூறப்படுகிறது? மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆன்சர் 1916 என்பது சரி. தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்த ஆண்டு எந்த ஆண்டு? அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்த ஆண்டு 1921 என்பது சரி. சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் எந்த ஆண்டு நாளிதழாக மாறியது? சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் எந்த ஆண்டு நாளிதழாக மாறியது? 1899 என்பது சரி. வசிஷ்டாத் வைதம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? வசிஷ்டாத் வைதம் என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் ராமானுஜர் என்பது சரி. எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னிபெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? அது எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு? ஆன்சர் 1917 என்பது சரி. ஐகோல் கல்வெட்டு ரவி கீர்த்தியால் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஐகோல் கல்வெட்டு ரவி கீர்த்தியால் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சமஸ்கிருதம் என்பது சரி. எந்த நாள் அன்று வேல்ஸ் இளவரசனின் வருகை புறக்கணிக்கப்பட்டது? அது எந்த நாள்? வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1922 ஜனவரி 13 என்பது சரி. நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார்? நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை பார்த்தீங்கன்னா 4 மாகாணங்களாக பிரித்தார் என்பது சரி. தமிழ்நாட்டில் கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் எந்த இடம்? தமிழ்நாட்டில் கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வாணியம்பாடி என்பது சரி. தஞ்சாவூரில் நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்தவுடன் மராத்தி ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார்? தஞ்சாவூர்ல நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்தவுடன் மராத்தி ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் வெங்கோஜி என்பது சரி. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிதிக்குழு அமைக்கப்படுகிறது மற்றும் நிதிக்குழுவை அமைப்பவர் யார்? எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? ஆன்சர் நிதிக்குழு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. அமைப்பவர் குடியரசுத் தலைவர் என்பது சரி. கீழ் காண்பவனவற்றில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது? ஆப்ஷன்ல பாருங்க. எந்த ஒன்று குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது? ஆன்சர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் என்பது தகுதி கிடையாது. அடிப்படை உரிமைகளுக்காக பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சரத்து எந்த சரத்து? அடிப்படை உரிமைகளுக்காக பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கும் சரத்து சட்டப்பிரிவு 226 என்பது சரி. எந்த ஆண்டு சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக் கொண்டார்? அது எந்த ஆண்டு?
ஆன்சர் 1674 தான் சிவாஜி சத்ரபதி எனும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக்கொண்டார். 1886 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்னவென அழைக்கப்பட்டது? பிரம்ம சமாஜத்துல பிளவு வருது, அப்போ தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்னவென்று அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஆதி பிரம்ம சமாஜம் என்பது சரி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? இது 1886 ஆண்டு என்பது சரி. அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி எந்த ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது? அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி எந்த ஆண்டு பல்கலைக்கழகமாக மானதுன்னு பார்த்தீங்கன்னா 1920 ஆண்டாகும். சிவாஜியின் முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது? அது எந்த கோட்டை? ஆன்சர் ரெய்கார் கோட்டை என்பது சரி. 1854 ஆண்டு வாக்கில் சந்தால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கைகளில் ஈடுபட்டனர்? சந்தால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கைகளில் ஈடுபட்டனர்? ஆன்சர் பீர் சிங் என்பது சரி. அரவேடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? அரவேடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் திருமலை தேவராயர் என்பது சரி. கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது? ஆப்ஷன்ல பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியான இணை ஆன்சர் அனைத்தும் சரிதான். அதாவது பஞ்சாப் லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிரா பாலகங்கார திலகர், வங்காளம் பிபின் சந்திரபால் எல்லாமே சரி என்பது சரியான விடை. டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்களின் தலைவரியாக எத்தனை பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது? டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்களின் தலைவரி எத்தனை பவுண்டுகளாக இருந்தது? 3 பவுண்டுகள் என்பது சரி. பாம்னி வம்சத்தில் மொத்தம் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர்? பாமினி வம்சத்தில் மொத்தம் எத்தனை அரசர்கள் இடம்பெற்றுள்ளனர்? 18 என்பது சரி. மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர் என்பது சரி. முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் மராத்தியர் ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை எந்த உடன்படிக்கை? முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் மராத்தியர் ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை என்பது சரி. முத்தரையர்களிடம் இருந்து காவிரி ஆற்றின் கழிமுகம் பகுதிகளை வென்றவர் யார்? முத்தரையர்களிடம் இருந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வென்றவர் விஜயாலய சோழன் என்பது சரி. கௌதமி புத்திர சதர்கனிக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் யார்? கௌதமி புத்திர சதர்கனிக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் ஆன்சர் வசிஷ்ட புத்திர புலுமாவி என்பது சரி. சரஸ்வத் என்னும் பட்டம் பெற்ற பெண்மணி யார்? சரஸ்வத் எனும் பட்டம் பெற்ற பெண்மணி யார்? ஆன்சர் பண்டித ரமாபாய் என்பது சரி. ஜெகவீர கட்டபொம்மன் யாருடைய காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார்? கட்டபொம்மனின் தந்தை தான் ஜெகவீர கட்டபொம்மன். அவர் யாருடைய காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார்? ஆன்சர் கர்னல் ஹெரான் என்பது சரி. பீகாரில் சசாராம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? சசாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர் ஷெர்ஷா என்பது சரி. பாண்டியர் காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாண்டியர் காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் ஆன்சர் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. பாமினி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யார்? பாமினி அரசிற்கு வலுவான ஒரு அடித்தளத்தை
அமைத்து கொடுத்தவர் முதலாம் முகமது ஷா என்பது சரி. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது? முதல் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது? ஆன்சர் சென்னை உடன்படிக்கை என்பது சரி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார்? சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல்களை பாரதியார் வெளியிட்ட ஆண்டு 1908ஆம் ஆண்டாகும். யார் அளித்த புள்ளியியல் விவரமானது 3% மட்டும் அங்கம் வைக்கும் பிராமணர் வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நிரூபித்தது? அது யார் அளித்த புள்ளியியல் விவரம்? ஆப்ஷன்ல பாருங்க, கார்டிவ் என்பது சரி. 1988ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர் யார்? 1987ல் எம்ஜிஆர் அவர்கள் இறப்பாங்க. 88ல் முதலமைச்சராக இருந்தவர் ஜானகி ராமச்சந்திரன் என்பது சரி. நோட்டோ அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு வரை வேட்பாளர்களை நிராகரிக்க கீழ்காணும் எந்த அம்சம் பயன்படுத்தப்பட்டது? நோட்டோ அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை நிராகரிக்க எந்த அம்சம் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் எதிர்மறை வாக்களித்தல் என்ற அம்சம் பயன்படுத்தப்பட்டது. சோழர் கால ஆட்சி முறையில் நில வருவாய் நிர்வாகத்தை கவனிக்கும் துறையாக செயல்பட்டது எது? சோழர் காலத்துல நில வருவாய் நிர்வாகத்தை கவனிக்கும் துறை எந்த துறை? ஆன்சர் புறவழி திணைக்களம் துறை என்பது சரி. பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் பாபர் என்பது சரி. ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1902ஆம் ஆண்டாகும். வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசமானதை அங்கீகரிக்கும் உடன்படிக்கை எது? வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசமானதை அங்கீகரிக்கும் உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை என்பது சரி. விஜய ரகுநாத தொண்டைமான் எங்கு கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார்? இவர் என்ன பண்ணுவாரு? காட்டுக்குள்ள இருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். அது எந்த காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களப்பூர் காடு என்பது சரி. ஔவையார் என்பதற்கான பொருள் என்ன? ஔவை என்பதற்கான பொருள் என்ன? மதிப்பிற்குரிய பெண் என்பது பொருளாகும். தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எவ்வளவு? அதாவது எத்தனை ஆண்டுகள்? தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 6 வருடங்கள் என்பது சரி. சங்ககால வணிகத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ரோமானிய தங்கவெள்ளி நாணய குவியல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் எந்த இடம்? ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் ஆன்சர் கோயம்புத்தூர் என்பது சரி. நோட்டோ வாக்கினை அனுமதிக்கும் நாடுகளின் பட்டியலில் தவறானது எது? நோட்டோ வாக்கினை அனுமதிக்கும் நாடுகளின் பட்டியலில் தவறானது பிரிட்டன் என்பது சரி. நீதி என்றால் என்ன எனும் தலைப்பில் தனது மாணவர்களோடு பல உரையாடல்களை நடத்தியவர் யார்? நீதி என்றால் என்ன எனும் தலைப்பில் தனது மாணவர்களோடு பல உரையாடல்களை நடத்தியவர் பிளாட்டோ என்பது சரி. வெண்ணி போர்க்களத்தில் சேரர்களையும் பாண்டியர்களையும் வெற்றி கொண்ட சோழ அரசர் யார்? வெண்ணி போர்க்களம், இதுல சேர பாண்டியர்களை வெற்றி கொண்ட சோழ அரசர் கரிகால சோழன் என்பது சரி. முஸ்லிம் சமூகத்திற்கான சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் அமைப்பு எங்கு உருவாக்கப்பட்டது? முஸ்லிம் சமூகத்திற்கான சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் அமைப்பு தியோபந்தில் உருவாக்கப்பட்டது என்பது சரி. மில்லர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் அரசு பணிகளின் நியமங்களுக்கு விகிதிசார பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தவர் யார்? மில்லர் குழு பரிந்துரையின் அடிப்படையில் அரசு பணிகளின் நியமங்களுக்கு
விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தவர் எந்த அரசர்னு பார்த்தீங்கன்னா மைசூர் அரசர் என்பது சரி. அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாளத்துக்கான ஆடை எந்த நிறத்தால் ஆனது? அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாளம் எந்த நிறத்தால் ஆனது? ஆன்சர் சிவப்பு என்பது சரி. ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே திப்புவை, அதாவது திப்பு சுல்தானை தோற்கடித்த கவர்னர் ஜெனரல் யார்? ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே திப்புவை தோற்கடித்த கவர்னர் ஜெனரல் ஆன்சர் கான்வாலிஸ் என்பது சரி. கோவலன் மற்றும் கண்ணகியின் வாழ்ந்த இடமாக அறியப்படுவது எது? கோவலன் மற்றும் கண்ணகி வாழ்ந்த இடமாக அறியப்படுவது பூம்புகார் என்பது சரி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் எந்த ஆண்டு முதல் விதிக்கப்பட்டன? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நடத்தக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. அது எந்த ஆண்டு முதல் விதிக்கப்பட்டன? ஆன்சர் 2009ஆம் ஆண்டு முதல் என்பது சரி. திசைவேகம் மாறும் வீதம் என்னவென அழைக்கப்படுகிறது? திசைவேகம் மாறும் வீதம் பார்த்தீங்கன்னா முடுக்கம் என்பது சரி. திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம் என்பது சரி. பின்வருவனவற்றுள் எது வழியளவு? பின்வருவனவற்றுள் எது வழியளவு ஆகும்? ஆன்சர் பரப்பு என்பது சரி. வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் தாவரங்கள் எது? வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும் தாவரங்கள் ஆப்ஷன்ல பாருங்க, நீல பச்சை பாசி என்பது சரி. எது மற்றும் எது பேரிடரின் போது இடர் வாய்ப்பை குறைக்க பயனுள்ளதாக உள்ளது? அந்த இரண்டும் என்ன? பேரிடரின் போது இடர் வாய்ப்பை குறைக்க பயனுள்ளதாக அமைவது என்ன? ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா முன்னறிவிப்பு மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை. இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இடர் வாய்ப்பை குறைக்க பயனுள்ளதாக உள்ளது. பாசறைக்கு திரும்புதல் எந்த நாளில் நடைபெறுகிறது? குடியரசு தினம் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வு நடைபெறும். அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 29 என்பது சரி. பொதுவாக மென்கட்டைகள் எந்த வகை தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன? மென்கட்டைகள் எந்த வகை தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன? ஆப்ஷன்ல பாருங்க, பூக்கா தாவரம், அதாவது பூக்காத தாவரத்திலிருந்து தான் மென்கட்டைகள் பெறப்படுகின்றன. சேரநாடு, இது நம்ம பார்த்துருப்போம். சேரநாடு என்ன, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படிங்கிறது சேரநாடு. ஆன்சர் சான்றோர் உடைத்து என்பது சரியான விடை. மணிமேகலை இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? மணிமேகலை அவங்களோட இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? ஆன்சர் காஞ்சி என்பது சரி. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடமும் பிறந்த இடமும் வேறுபட்டிருந்தால் அந்த இடப்பெயர்வு என்னவென்று அழைக்கப்படுகிறது? கணக்கெடுப்பின் போது இருக்கும் இடம் பிறந்த இடம் வேறுபட்டிருந்தால் அந்த இடப்பெயர்வு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் இடப்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. ராஜாஜி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அடிப்படை கல்வி திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தவர் யார்? அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த குலக்கல்வி திட்டம், அடிப்படை கல்வி திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தவர் சா. சுப்பிரமணியம் என்பது சரி. காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமை வாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யார்? காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொதுவுடைமை வாதம் மற்றும் சமத்துவத்தை வளர்த்தவர் ஆன்சர் எம். சிங்காரவேலர் என்பது சரி. எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டுமென வள்ளுவர் கூறுகிறார்? அதுல எந்த கூற்று சரியானது? ஆப்ஷன்ல பாருங்க, அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் எவ்வாறு பேச வேண்டுமென வள்ளுவர் கூறுகிறார். ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதே அறம், அதன்படி பேச வேண்டும் என்பது சரி. சிங்காரவேலர்
தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக எந்த பத்திரிகையை வெளியிட்டார்? சிங்காரவேலர் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வெளியிட்ட பத்திரிகை பார்த்தீங்கன்னா தொழிலாளன் என்பது சரி. சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது? சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 சேலத்தில் நடைபெற்றது என்பது சரி. முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார்? முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார்? ஆன்சர் 1926 என்பது சரி. 1884 ஆண்டு பி அனந்தசாருலு மற்றும் பி ரெங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது? 1884 அனந்தசாருலு மற்றும் ரங்கையா அவங்க தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு மெட்ராஸ் மகாஜன சபா என்று அழைக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் எத்தனை பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள்? இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் எத்தனை பிரதிநிதிகள் சென்னையை சார்ந்தவர்கள்? 362 என்பது சரி. செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. யார் தலைமையில்? செங்கற்பட்டில் யாருடைய தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது? சவுந்தர பாண்டியன் என்பது சரி. நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு எந்த ஆண்டு? நீலகண்ட பிரம்மச்சாரி அவருடைய நண்பர்கள் சிலரும் சேர்ந்து பாரத மாதா சங்கம் எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு 1904 ஆண்டாகும். ராஜாஜியின் தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் யார்? ராஜாஜி அவரோட தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் ஜோதி வெங்கடாச்சலம் என்பவர் சரி. திருப்பூர் குமரன் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே இறந்த தினம் எந்த தினம்? ஆப்ஷன் பாருங்க. திருப்பூர் குமரன் அவர்கள் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறு இறந்த தினம் 1932 ஜனவரி 11 என்பது சரி. விதவைகள் மறுமணச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? விதவைகள் மறுமணச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1856 ஆண்டாகும். முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் கசன் என்பது சரியான விடை. 1905 முதல் 1921 வரை பாரதி எந்த பத்திரிகையின் பதிப்பாசிரியராக இருந்தார்? ஆன்சர், அவர் எந்த பத்திரிகையின் பதிப்பாசிரியர் பார்த்தீங்கன்னா சுதேசமித்ரன் என்பது சரி. ஊமைத்துறையும் செவத்தையாவும் கொல்லப்பட்ட நாள் எந்த நாள்? ஊமைத்துறை செவத்தையா இவங்க 2 பேரும் கொல்லப்பட்ட நாள் ஆப்ஷன்ல பாருங்க. நவம்பர் 16, 1801 என்பது சரி. இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? இந்திய சேவகர்கள் சங்கம் அதாவது இந்திய பணியாளர் சங்கம். ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே என்பது சரி. தீரன் சின்னமலை எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்? சின்னமலை அவர்கள் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்? ஆன்சர் சங்ககிரி கோட்டை என்பது சரி. தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 1954 ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? எந்த முதலமைச்சருக்கு 1954 முதல் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டவர்கள் அவரும் ஒருவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி என்பது சரி. கோபால நாயக்கர் யாரால் ஈர்க்கப்பட்டார்? கோபால நாயக்கர் யாரால் ஈர்க்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் என்பது சரி. சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இது அடிக்கடி நம்ம பார்த்ததுதான் 1925 ஆண்டு என்பது சரி. மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? மாநிலங்களவைக்கு
மாநிலங்களவைக்கு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியால் 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படுத்தப்படும் அமிலம் எந்த அமிலம்? ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படுத்தும் அமிலம் பென்சாயிக் அமிலம் என்பது சரி. நெல் எந்த வகையான மண்ணில் வளரும்? அதற்கு எந்த தன்மையுடைய மண்ணில் வளரும்? ஆன்சர் அமிலத்தன்மை என்பது சரி. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். இதை நம்ம பார்த்தவொடனே சொல்லிடுவோம். இதுல 1, 2 ஆகிய 2 கூற்றுகளுமே சரியானது ஆகும். ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்ம சமாஜத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆல்காட் அவர் மறைந்த பின்பு பிரம்ம சமாஜத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் அம்மையார் என்பது சரி. புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி எது? புகையிலைனாவே நிக்கோடின் தான் காரணியாக உள்ளது. சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வள்ளலார் வடலூரில் நிறுவினார். அவர் நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வள்ளலார் வடலூரில் நிறுவிய ஆண்டு 1867 ஆண்டாகும். புகையிலை எதிர்ப்பு சட்டம் எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்டது? புகையிலை எதிர்ப்பு சட்டம் ஆன்சர் மே 1, 2004 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு என்ன? ஆனால் ஒளி அதாவது சவுண்ட் வினாடிக்கு எந்த வேகத்தில் பயணிக்கும்? அதாவது லைட்டோட திசைவேகம் சவுண்டோட திசைவேகம் என்னன்னு பார்த்துடலாம். ஒளியின் திசைவேகம் 3,00,000 கிலோமீட்டர். ஆனால் சவுண்டு அதாவது ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் அளவில் செல்லும் என்பது சரி. கன்னியாகுமரிக்கு அருகில் சாமித்தோப்பு என்றழைக்கப்படும் சாஸ்தா கோவில் விளை என்னும் கிராமத்தில் பிறந்தவர் யார்? கன்னியாகுமரி அருகில் சாமித்தோப்பு என்றழைக்கப்படும் சாஸ்தா கோவில் விளை என்னும் கிராமத்தில் பிறந்தவர் முடிசூடும் பெருமாள். ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் என்ன? ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் ஆன்சர் கோல் கிளர்ச்சி என்பது சரி. வட்டிக்கு பணம் வாங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் எந்த இடத்தில் வெடித்தது? வட்டிக்கு பணம் வாங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனாவில் வெடித்தது என்பது சரி. எந்த ஆண்டு 2ஆம் உலகப் போர் மூண்டது? 1914 to 18 முதல் உலகப் போர். 2ஆம் உலகப் போர் எந்த ஆண்டு மூண்டது? ஆன்சர் 1939 ஆண்டு என்பது சரி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் உப்பு சத்தியாகிரக இயக்கத்திற்கு தலைமையேற்றார்? வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் உப்பு சத்தியாகிரக இயக்கத்திற்கு தலைமையேற்றார்? கான் அப்துல் கபார் கான் என்பது சரி. சிஆர்தாஸ் மறைவிற்கு பின் சட்டப்பேரவைகளில் இருந்து சுயராஜ்ய கட்சி விலகிய ஆண்டு எந்த ஆண்டு? சிஆர்தாஸ் அவருடைய மறைவிற்கு பின் சட்டப்பேரவைகளில் இருந்து சுயராஜ்ய கட்சி விலகிய ஆண்டு 1926 ஆண்டாகும். இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885 ஆண்டாகும். உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று எந்த நாள் மாலை தண்டி கடற்கரையை அடைந்தார்? அவர் 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று எந்த நாள் தண்டி கடற்கரையை அடைந்தார்? ஆன்சர் 1930 ஏப்ரல் 5 என்பது சரி. அரசன் அல்லது பேரரசன் என பொருள்படும் சத்ரபதி என்பது எந்த மொழிச்சொல்? அரசன் அல்லது பேரரசன் என பொருள்படும் சத்ரபதி என்பது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொல்லாகும். லட்சத்தீவுகள் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது?
லட்சத்தீவுகள் பார்த்தீங்கன்னா 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும். சிவாலிக் மலைத்தொடரின் மேற்கு பகுதி என்னவென அழைக்கப்படுகிறது? சிவாலிக் மலைத்தொடரின் மேற்கு பகுதி என்னவென அழைக்கப்படுகிறது? டூன்கள் என்பது சரி. எது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது? அந்த பகுதி எந்த பகுதி? மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடர் இமயமலையையும் இணைக்கும் பகுதி. ஆன்சர் பாமீர் முடிச்சு என்பது சரி. தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது பெரிய பாலைவனமாகும்? உலகத்திலேயே தார் பாலைவனம் எத்தனையாவது பெரிய பாலைவனம் பார்த்தீங்கன்னா 17 என்பது சரி. மொத்த தேசிய மகிழ்ச்சி பூட்டான் அரசியலமைப்பால் எப்போது சட்டப்பூர்வமாக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு? அந்த ஜிக்மே ஜிங்கே வாங்சுக் அவரால் அமைக்கப்பட்டதுதான் மொத்த தேசிய மகிழ்ச்சி. பூட்டான் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது சட்டப்பூர்வமாக்கப்பட்ட நாள் 18 ஜூலை 2008 என்பது சரி. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எந்த ஆறு? ஆப்ஷன்ல பாருங்க. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சினாப் என்பது சரி. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை எந்த பதத்தால் குறிப்பிடலாம்? அந்த பதம் என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என குறிப்பிடலாம். இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு என்ன? இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு பார்த்தீங்கன்னா 118 சென்டிமீட்டர் என்பது சரி. கேண்டிங் எந்த சுற்று இறுதி சுற்று என்று அழைக்கப்படுகிறது? கேண்டின் எந்த சுற்று இறுதி சுற்று என்று அழைக்கப்படுகிறது? 8வது சுற்று தான் இறுதி சுற்று என்று அழைக்கப்படுகிறது. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற பயனாளியின் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும்? சுகாதார காப்பீடு திட்டம் முதலமைச்சரோடது. அதுல பயனாளிகள் எவ்வளவு ஆண்டு வருமானம் பெற்றிருக்க வேண்டும்? ஆன்சர் 72,000 ரூபாய் என்பது சரி. ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட்டால் அது பாத்தீங்கன்னா வசதி வரி என்று அழைக்கப்படுகிறது. ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஒடிசா என்பது சரி. இந்தியாவின் மொத்த தாமிர உற்பத்தியில் 62% உற்பத்தி செய்யும் மாநிலம் எந்த மாநிலம்? மொத்த தாமிர உற்பத்தியில 62% உற்பத்தி செய்யும் மாநிலம் ஜார்க்கண்ட் என்பது சரி. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாட்டின் பெயர் என்ன? ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாடு வணிக சமநிலை என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? இதெல்லாம் கப்பல் கட்டும் தளங்கள். இதுல ஆப்ஷன்ல பாருங்க, எது தவறான இணை? ஆன்சர் காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை சென்னை என்பது தவறான ஒன்றாகும். பொருளாதார முன்னேற்றத்தில் எதனை ஏற்படுத்துவது அவசியமான ஒன்று? பொருளாதார முன்னேற்றம், அதுல ஆப்ஷன் படி பாருங்க, எதனை ஏற்படுத்துவது அவசியமான ஒன்று? அமைப்பு ரீதியிலான மாற்றம் என்பது சரி. அலகாபாத் தூண் கல்வெட்டில் புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுபவர் யார்? அலகாபாத் தூண் கல்வெட்டுல புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுபவர் சமுத்திரகுப்தர் என்பது சரி. தமிழ்நாட்டின் வருடாந்திர மழையளவில் எத்தனை சதவீதம் வடகிழக்கு பருவக்காற்றில் இருந்து கிடைக்கிறது? நம்ம தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவக்காற்று மூலம்தான் மழை கிடைக்கிறது. அது எத்தனை சதவீதம்? ஆன்சர் 48% என்பது சரி. தமிழகத்தில் அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம் எந்த துறைமுகம்?
அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம் எண்ணூர் துறைமுகம் என்பது சரி. இரண்டாம் சந்திரகுப்தர் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்? இரண்டாம் சந்திரகுப்தர் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்? ஆன்சர் பாடலிபுத்திரம் என்பது சரி. தவறான இணையை தேர்ந்தெடு. புவியியல் குறியீடுகள். மதுரைக்கு என்ன? சுவாமிமலைக்கு நாச்சியார் கோவில், சிறுமலை. ஆன்சர் சிறுமலை பாய் என்பது தவறான ஒன்றாகும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எந்த மலையின் அடிவார பகுதியில் அமைந்துள்ளது? அந்த மலையின் பெயர் ஆன்சர் மகேந்திரகிரி மலை என்பது சரி. எந்த மாவட்டத்தின் பெரும் பகுதிகளில் முந்திரி பயிரிடப்படுகிறது? அது எந்த மாவட்டம்? முந்திரி பயிர் செய்கின்ற மாவட்டம் ஆன்சர் கடலூர் என்பது சரி. தமிழகத்தில் மெட்ரோ ரயில்வே அமைப்பு எந்த ஆண்டு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது? தமிழகத்தில் மெட்ரோ ரயில்வே அமைப்பு எந்த ஆண்டு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது? 2017 மே என்பது சரி. மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் யார்? மகாராஜா அதிராஜா என்ற பட்டத்தை ஏற்றவர் முதலாம் சந்திரகுப்தர் என்பது சரி. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எந்த மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஸ்டான்லி மேட்டூர் அணை எந்த மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சேலம் என்பது சரி. கணக்கு தொடர்புடையதாக பற்றுரிமை உள்ளதா என்றும் சரிபார்ப்பது எந்த குழுவின் வேலை? கணக்கு தொடர்புடையதாக பற்றுரிமை உள்ளதா என்றும் சரிபார்ப்பது எந்த குழுவின் வேலை? ஆன்சர் பொது கணக்கு குழு என்பது சரி. கில்ஜியின் படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கில்ஜியின் படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு 1200 என்பது சரி. தமிழகத்தில் குறைந்த கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எந்த மாவட்டம்? குறைந்த கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் தருமபுரி என்பது சரி. குப்த வம்சத்தின் முதல் அரசர் யார்? குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர் என்பது சரி. நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை எது? ஆப்ஷன்ல பாருங்க. நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை 3வது வாசிப்பு என்பது சரி. கீழ் கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. அவசர சட்டம், தேசிய நெருக்கடி, குடியரசுத் தலைவரின் ஆட்சி, நிதி நெருக்கடி. ஆன்சர் இதுல நிதி நெருக்கடி உறுப்பு 365 என்பது தவறான ஒன்று. எங்கே நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன? நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள இடம் ஆப்ஷன்ல பாருங்க. காளிபங்கன் என்பது சரி. பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யார்? பால்பன் ஆதரித்த பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரு என்பது சரி. காவிரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படுமாறு எங்கு காணப்படுகிறது? காவிரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படுமாறு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் காணப்படுகிறது. பெரிய புராணம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது? எந்த மன்னர் காலம்? பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது பெரிய புராணமாகும். முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? முகமது பின் துக்ளக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் நடைபெற்ற இடம் தோ ஆப் பகுதி என்பது சரி. ஆதிசங்கரர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? சங்கரர் காலடியில பிறந்திருப்பாரு. அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? ஆன்சர் கேரளா என்பது சரி. டெல்லி சுல்தானிய மரபுகளை சரியான வரிசையை தேர்ந்தெடு. டெல்லி சுல்தானிய மரபு வரிசை என்ன? ஆன்சர் அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி வம்சம் என்பது சரி.
ஜெயினேந்திரிய வியாகரணம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஜெயினேந்திரிய வியாகரணம் எனும் நூலை இயற்றியவர் பூசியப்பட்டர் என்பது சரி. தைமூர் இந்தியாவின் எந்த நகரத்தை சூறையாடினார்? தைமூர் இந்தியாவின் எந்த நகரத்தை சூறையாடினார்? டெல்லி என்பது சரி. பௌத்த நூல்களான தீபவம்சம், மகாவம்சம் ஆகியன எந்த மொழியில் எழுதப்பட்டன? தீபவம்சம், மகாவம்சம் இது ரெண்டும் பௌத்த நூல்கள். எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டன. கண்ணோசி போரில் முகமது கோரி யாரை வீழ்த்தினார்? கண்ணோசி போரில் முகமது கோரி வீழ்த்தியது யாரைன்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் என்பது சரி. 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாதாபி சாளுக்கியர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர்? 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில வாதாபி சாளுக்கியர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர்? ராஷ்டிரகூடர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். 12 ஆழ்வார்களுள் இருந்த பெண் ஆழ்வார் யார்? 12 ஆழ்வார்களுள் இருந்த பெண் ஆழ்வார் ஆண்டாள் என்பது சரி. 2ஆம் புலிகேசி காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை முறியடித்த அரசன் யார்? 2ஆம் புலிகேசி காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை முறியடித்த அரசன் 1ஆம் மகேந்திரவர்மன் என்பது சரி. 8 சேரர் அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் குறித்தும் பேசும் நூல் எந்த நூல்? 8 சேர அரசர்களை பற்றி பேசும் நூல் பதிற்று10 என்பது சரி. 8 தொகை 10 பாட்டு கொண்டுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சங்ககால இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு இவை கொண்டுள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் 2400 என்பது சரி. இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்? தாமஸ் ரோ யாருடைய அரசவைக்கு வருகை புரிந்தார்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் என்பது சரி. ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் யார்? ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் குரு அர்ஜன் சிங் என்பது சரி. மன்சப்தாரின் உதயமானது அவரால் பராமரிக்கப்படும் எதனுடைய எண்ணிக்கையை பொறுத்திருந்தது? அதாவது மன்சப்தார் அப்படிங்கிறது அவரால் பராமரிக்கப்படும் எதனுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகளின் எண்ணிக்கையை பொறுத்திருந்தது என்பது சரி. தேங்க்யூ ஆல்.